நம்ம பார்க்க போகிறது கமெண்ட்ஸை எப்படி பின் பண்ணுறது, கமெண்ட்ஸை பின் பண்ணுறதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்லாம் கிடைக்கும், கமெண்ட்ஸை வந்து எப்படி வந்து பின் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் இம்பாக்ட் வீடியோஸை மட்டும் நீங்கள் வரலன்னா நம்ம சேனலோட நோக்கம் வந்து நம்ம சேனல் வர எல்லாருமே 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் 4000 வாட்சவர்ஸ் வந்து ரீச் பண்ணணும். எல்லாருமே ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் வந்து அடையணும் அப்படின்றத நம்மளோட ஆசை. நம்மளோட வீடியோ வந்து பாருங்கள், பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு லைக் பண்ணுங்கள். இது நம்ம சேனலுக்கான ஒரு மிகப்பெரிய பூஸ்டாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு எதுக்காக கமெண்ட்டை பின் பண்ணணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம வந்து ஏதோ ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறோம். அந்த வீடியோவில் ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்கோம். நம்ம சொன்ன கண்டென்ட்டுக்கு இப்போ வந்து ஏதோ ஒரு கரெக்ஷன்ஸ் வந்து நடந்திருக்கு. அந்த விஷயத்தை நம்ம வீடியோவில் சொல்ல முடியாது, ஏன்னா வீடியோ வந்து அப்லோட் பண்ணிட்டோம். அதை வந்து நம்ம வந்து கமெண்ட்டில் பின் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளோட கமெண்ட் தான் வந்து ஃபஸ்ட்டாக இருக்கும். அதை பார்க்குற ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இந்த கண்டென்ட்டில் இந்த கரெக்ஷன்ஸ் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. இதுக்காக நிறைய பேர் வந்து கமெண்ட்டை வந்து பின் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வேறு எதுக்காக கமெண்ட்டை பின் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆடியன்ஸோட என்கேஜ்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக வந்து கமெண்ட்டை வந்து பின் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லியிருக்கோம். அந்த இன்ஃபர்மேஷனை பார்த்துட்டு அதை வந்து கரெக்டாக ட்ரை பண்ணி சில பேருக்கு வந்து சக்ஸஸ் அடைஞ்சிருக்கும். அவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருப்பாங்க, எனக்கு இந்த விஷயம் பண்ணேன், எனக்கு வந்து சக்ஸஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை நம்ம பின் பண்ணோம் அப்படின்னா அதை பார்க்குற ஆடியன்ஸ்க்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். நாமளும் இதே மாதிரி பண்ணோம்னா இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் தெரிஞ்சுக்கிடுவாங்க. இதுக்காகலாம் வந்து கமெண்ட்டை வந்து பின் பண்ணுறாங்க. கமெண்ட்ஸை பின் பண்ணுறது பற்றியான ஒரு சின்ன உதாரணத்தை என்னுடைய சேனலில் நடந்த ஒரு விஷயத்தை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நான் வந்து ஒரு 2020 கஸ்டம் தம்ப்நெயில் வைக்கிறதுக்காக மொபைல் வெரிஃபை பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். 2020 போட்டு அது நிறைய பேருக்கு வந்து போய் சேர்ந்துச்சு. நிறைய பேர் வந்து எனக்கு வந்து இது ஒர்க் அவுட் ஆனிச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஒரு வருஷம் கழிச்சு என்ன பண்ணாங்கன்னா யூடியூப் வந்து அந்த விஷயத்தை வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா எனக்கு வந்து நிறைய பேர் அந்த வீடியோ பார்க்குறவங்க நான் வந்து இதே மாதிரி பண்ணால் எனக்கு வேறு ஒரு பேஜுக்கு போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நானும் இப்போ என்ன செட்டிங்ஸ் இருக்கோ அதே மாதிரி ஒரு வீடியோ ரெடி பண்ணி கமெண்ட்டில் வந்து பின் பண்ணி வச்சுருந்தேன். இந்த மாதிரி யூடியூப் வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க, இது வந்து லேட்டஸ்ட் வீடியோ, இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக கிளாரிட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி போனோன்னா நிறைய ஆடியன்ஸ் வந்து அந்த கமெண்ட்டை பார்த்ததுக்கப்புறம் அந்த வீடியோ வந்து பார்க்க ஆரம்பித்தாங்க. இப்போ வந்து பழையபடி இந்த வீடியோ பார்த்துட்டு எனக்கு அந்த கமெண்ட்ஸ் வர்றது வந்து குறைஞ்சிருச்சு. ஸோ இது வந்து ஒரு சின்ன உதாரணம். இப்போ வந்து கமெண்ட்ஸை எப்படி பின் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ யூடியூப் ஸ்டுடியோ வந்து ஓப்பன் பண்ணுறேன். இது வந்து என்னோடய இன்னொரு சேனல் மணி டாக்ஸ் தமிழ்ன்றது. இதில் வந்து கிரிப்டோ கரன்சி ரிலேட்டட் இன்ஃபர்மேஷனை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். கிரிப்டோ கரன்சியில் கண்டிப்பாக வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஒரு ரிஸ்க் எடுக்கக்கூடிய அமௌண்ட்டை மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா இன்னும் சில வருடங்களில் கிரிப்டோ கரன்சியோட துறை வந்து மிகப்பெரிய வளர்ச்சி வந்து அடைய போகுது. ஸோ இதில் வந்து கமெண்ட்டை எப்படி பின் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ கமெண்ட் செக்ஷன் வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி ஐ ரெஸ்பாண்டட் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த முதல் வீடியோவுக்கு 2 கமெண்ட் வந்திருக்கு, இந்த ரெண்டாவது வீடியோவுக்கு ஒரு கமெண்ட் வந்திருக்கு. இந்த முதல் வீடியோவில் உள்ள ஒரு கமெண்ட்டை வந்து நான் வந்து பின் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் வந்து காயின் எக்ஸில் இருந்து மை டோக்கன் டெபாசிட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதை வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த கமெண்ட்டை மட்டும் பின் பண்ணோம்னா நம்ம வந்து இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி பின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா பின் ஆயிரும். அதுலேயே நம்மளோட கமெண்ட்டும் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இவங்களுக்கு நம்ம கமெண்ட் எழுதலாம். இதில் போயிட்டு எழுதிட்டு இந்த சென்ட் பட்டனை கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கமெண்ட்டும் வந்துடும். அதுக்கப்புறம் அந்த 3 டாட்டை வந்து கிளிக் பண்ணி இப்போ வந்து பின் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். இப்போ இது என்ன சொல்லுது அப்படின்னா இஃப் யூ ஆல்ரெடி பின் அ கமெண்ட் தீஸ் வில் ரீப்ளேஸ் இட் அப்படின்னு சொல்லுது. ஏற்கனவே ஏதாவது ஒரு கமெண்ட்டை பின் பண்ணியிருந்தீங்கன்னா இது வந்து ரீப்ளேஸ் பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ நான் பின் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இப்போ இந்த கமெண்ட் வந்து பின் ஆயிடுச்சு. இப்போ எப்படி பின் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ யூடியூப் ஓப்பன் பண்ணி அந்த வீடியோ வந்து நான் வந்து ப்ளே பண்ண போகிறேன். இப்போ அதோட கமெண்ட்ஸ் வந்து பார்க்கலாம். கீழே பார்த்தீங்க அப்படின்னா அந்த கமெண்ட் வந்து பின் ஆகிருக்கு. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு கமெண்ட் ஆகிருக்கு, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்படி தான் வந்து பின் பண்ணுறது. இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு வீடியோ போடுறீங்க, அந்த வீடியோவோட முதல் கமெண்ட்டே, அதாவது வீடியோ போடும் போதே உங்களுடைய கமெண்ட் வந்து பின் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவை அன்லிஸ்டடில் போட்டு அதில் போய் கமெண்ட் எழுதுங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இப்போ உங்களோட சேனல் மானிட்டைசேஷன் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுடைய வீடியோவை நாமளே வந்து பார்க்கக்கூடாது. அப்படி அடிக்கடி பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய சேனலுக்கு வந்து ப்ராப்ளம் வரும். ஸோ அதனால் அன்லிஸ்டடில் போட்டுட்டு நீங்கள் உங்களுடைய கமெண்ட்டை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் வந்து பின் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய சேனல் வந்து மானிட்டைசேஷன் ஆகலை அப்படின்னா எந்த பிரச்சனையுமே இல்லை. நீங்கள் உங்களுடைய சேனலை ப்ளே பண்ண விட்டு நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் வந்து பின் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இம்பாக்ட் வீடியோஸ் நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். I live inside my own world of make-believe. Kids screaming in the cradles, profane.